ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கல்லூரி படிக்கும் வரை மாதம் வந்து ரூ. 1000 தமிழ்நாடு அரசு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. இது எந்த ஸ்கீமில் கொடுக்குறாங்க, அது தொடர்பான தமிழ்நாடு அரசின் அறிவிப்பு தான் தற்போது வந்திருக்கு. அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு ஜூலை 2024 அது சம்மந்தமான அறிவிப்பு வந்திருக்கு. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் 2024. அதாவது தமிழ்நாடு திறனறிவு தேர்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர்வு வந்து தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. அந்த தேர்வில் நம்ம பள்ளி மாணவர்கள், அதாவது 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்றாங்கன்னா, அவங்க கல்லூரி படிக்கும் காலத்தில் அந்த 3 வருஷத்துக்கு 10,000 மாதிரி தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க. அதற்கான அறிவிப்பு தான் தற்போது கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு ஜூலை மாதம் வந்து நடக்க இருக்குது. அது சம்மந்தமான பள்ளி மாணவர்கள் வந்து அதில் வந்து விண்ணப்பிக்கணும், அந்த தேர்வில் கலந்துக்கணும் அப்படின்னா ஜூன் 11ஆம் தேதியிலேன்னு 26ஆம் தேதி வரையும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தேர்வுகள் இயக்கம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது சம்பந்தமாக வந்து அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2024 2025ஆம் ஆண்டு கல்வி ஆண்டிற்கான தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று வந்து நடைபெறவுள்ளது. அதாவது அடுத்த மாதம் ஜூலை 21 தேர்வு நடத்த இருக்கிறாங்க. தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தின் கீழ் 2023-2024 கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பயின்று தற்போது 2024-25 கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் வந்து இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது இப்போ வந்து 11ஆம் வகுப்பு யார் படிக்கிறாங்களோ அரசு பள்ளியில் அவங்க வந்து இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வில் 1000 மாணவர்களுக்கு நடைமுறை உள்ள இடஒதுக்கீடு அடிப்படையில் 500 மாணவர்கள் 500 மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு உதவித்தொகையாக ஒரு கல்லூரி கல்வி ஆண்டிற்கு ரூபாய் 10,000 வீதம் வந்து இளநிலை பட்டப்படிப்பு வரை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கல்வியாண்டு ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபா வந்து இளநிலை பட்டப்படிப்பு வரை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசின் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் கணிதம் மற்றும் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் உள்ள பாடத்திட்டங்களின் அடிப்படையில் தான் இந்த தேர்வு வந்து 2 தாள்களாக நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வு வந்து தமிழ்நாடு அரசு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புல கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் பாடத்திட்டத்திலேருந்து தான் கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் தாளில் கணிதம் தொடர்பான வினாக்கள் 60 வினாக்கள் இடம்பெறும். 2ஆம் தாளில் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் தொடர்புடைய வினாக்கள் 60 இடம்பெறும். முதல் தாள் காலை 10 மணிலேன்னு 12 மணி வரை, 2ஆம் தாள் மதியம் 2 மணிலேருந்து 4 மணிலேயும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் வந்து www.dge.tn.government.in என்ற வெப்சைட்டில் போயிட்டு அந்த விண்ணப்ப படிவத்தை டவுன்லோடு பண்ணிவிட்டு 11/6/2024 முதல் 26/6/2024 பதிவிறக்கம் செஞ்சு அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு தேர்வு கட்டணமாக ஒரு 50 ரூபா வந்து சேர்த்து 26/6/2024 நீங்கள் படிக்கக்கூடிய பள்ளியோட தலைமை ஆசிரியர்கிட்ட ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசினுடைய அறிவிப்பு சொல்லுது. ஆகவே நண்பர்களே, மாணவர்களே, 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திங்க. இந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா கல்லூரி காலம் முழுவதும் வருஷத்துக்கு 10,000 ரூபா வந்து உங்களுக்கு தமிழ்நாடு அரசு 3 வருஷத்துக்கு உங்களுக்கு வழங்குறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. நன்றி.